இந்த மனிதன் யாருக்காக எதற்காக படைக்கப்பட்டான்? இது குறித்து திருக்குர்ஆனில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? பரப்பன ஊர்வன யாவும் மனிதனுக்காக என்றால் மனிதன் யாருக்காக என்று ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான விடை நேரடியாகவே திருக்குர்ஆனிலே இருக்கிறது. உலகம் பிறந்தது உனக்காக, நீ பிறந்தது எனக்காக. இறைவன் சொல்லுகிறான், உலகம் பிறந்தது உனக்காக, மனிதன் பிறந்தது இறைவனுக்காக என்று திருமறை சொல்லுகிறது. மனிதர்களை நான் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்று திருமறை சொல்லுகிறது. ஆக வணக்கம், இபாதத் என்ற வார்த்தையை திருமறை பயன்படுத்துகிறது. இப்போது உங்களுக்கு கேள்வி எழலாம், இபாதத் வணக்கம்னா என்ன, எப்பவும் வணங்கிட்டேவா இருக்கிறது? இதுக்காக ஒரு படைப்பா? எப்பவும் கடவுளையே தொழுது கொண்டு இருப்பதானா மனிதனுடைய வேலை என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த வணக்கம் என்பதற்கு திருமறையிலே ஒரு விரிவான பொருள் உண்டு. வணக்கம் என்றால் தொழுதல், நோன்பு பிடித்தல், ஹஜ்ஜி செய்தல் என்ற பொருளிலே மட்டும் அடங்கவில்லை. திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 177வது வசனம். வீட்டிற்கு சென்று இதனை புரட்டி பாருங்கள். 2வது அத்தியாயம் 177வது வசனம். அதிலே இறைவன் சொல்லுகிறான், புண்ணியம் என்றால் என்ன? அந்த ஆயத்திற்கு பேரே புண்ணியம் பற்றிய ஆயத், பிர் என்று சொல்லக்கூடிய புண்ணியம் பற்றி சொல்லுகிற ஒரு வசனம் அது. புண்ணியம் என்பது உங்கள் முகத்தை மேற்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ திருப்புவதல்ல. ஏதாவது ஒரு திசையை நோக்கி திருப்புவதல்லப்பா புண்ணியம். ஒவ்வொரு மதத்தவர்களும் ஏதாவது ஒரு திசையை நோக்கி திரும்பிக் கொள்கிறார்கள். திசைகளை நோக்கி திரும்புவதல்ல புண்ணியம். புண்ணியம் என்றால் நம்பிக்கை கொள்ளுதல், இறைவனின் மீது, இறை தூதர்களின் மீது, மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளுதல், நற்செயல்கள் புரிதல். நற்செயல்கள் என்று சொல்லுகிற போது தொழுதல், ஏழைகளுக்கு தான தர்மம் அளித்தல், இது போன்ற கடமைகளை செய்தல். வாக்குறுதி கொடுத்தால் வாக்குறுதியை காப்பாற்றுவதும் புண்ணியம். அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. வாக்குறுதியை காப்பாற்றுவது கூட ஒரு புண்ணியம் தான். அடுத்தபடியாக அதே வசனம் சொல்லுகிறது, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையே ஏற்படுகின்ற போராட்டத்தின் போது உறுதியாக கலங்காமல் நிற்பதும் ஒரு புண்ணியம். ஆக இந்த உலகத்திலே சத்தியத்திலே நீங்கள் நிலைத்திருக்கிற போது உங்களுக்கு பல்வேறு சோதனைகள் வரும், நெருக்கடிகள் வரும். அதிலே கலங்காமல் நீங்கள் சபுர் என்ற பொறுமையோடும் உறுதியோடும் இருப்பதும் புண்ணியம். இது அந்த வசனத்திலே சொல்லப்பட்ட கருத்து. நபிகள் நாயகம் விளக்கம் தருகிறார்கள் புண்ணியம் என்றால் என்ன என்பது. அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லா நற்செயல்களும் புண்ணியமே. எந்த நல்லது செய்தாலும் புண்ணியம்தான். குல்லு மாரூஃபின் சதகா, எல்லா நற்செயல்களும் புண்ணியம்தான். அவர்கள் சொன்னார்கள், கதிரவன் எழும் ஒவ்வொரு நாளிலும் உங்களது உடம்பின் ஒவ்வொரு உறுப்பும் ஏதாவது ஒரு நன்மையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உறுப்பும் ஏதாவது ஒரு நன்மையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாதையிலே கிடக்கின்ற தொல்லை தரும் பொருளை அப்புறப்படுத்துவதும் ஓர் தர்மம். தொல்லை தரும் பொருளை அப்புறப்படுத்துவதும் ஒரு தர்மம். 2 பேருக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பதும் ஓர் தர்மம். வாகனத்தை ஒருவருக்கு கொடுத்து உதவுவதும் ஒரு தர்மம். வாகனத்திலே ஏறுவதற்கு உதவி செய்வதும் ஓர் தர்மம். தொழுகைக்காக எடுத்து வைக்கப்படும் ஒவ்வொரு அடியும் ஓர் தர்மம். இன்னும் சொன்னார்கள், ஒருவனை பார்த்து அன்பாக சிரிப்பது கூட ஒரு தர்மம். சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூப்பதும் ஒரு தர்மம். மனைவியின் வாயில் ஓர் கவளம் சோறை அன்பாக ஊட்டுவதும் ஓர் தர்மம். மனைவியுடன் இல்லற வாழ்க்கை நடத்துவதும் ஓர் தர்மம். தோழர்கள் கேட்டார்கள், என்ன இது கூட ஒரு தர்மமா? மனைவியோட இல்லற வாழ்க்கை நடத்துவது கூட ஒரு தர்மமா? இதை போய் தர்மன்றீங்களே அப்படின்னு நபிகள் நாயகம் விளக்கம் சொன்னார்கள். நீங்கள் மனைவி அல்லாத வேறு பெண்ணோடு தொடர்பு கொண்டால் அது பாவம் தானே. அந்நிய பெண்ணோடு தொடர்பு கொண்டால் பாவம் என்றால், அனுமதிக்கப்பட்ட பெண்ணோடு தொடர்பு கொண்டால் புண்ணியம். இதுக்கு அவர்கள் தந்த விளக்கம். கணவனால் திருப்பி அனுப்பிவிடப்பட்ட பெண்ணை ஆதரிப்பதும் ஓர் புண்ணியம் சொல்கிறார்கள். கணவனால் திருப்பி அனுப்பிவிடப்பட்ட மகளை ஆதரிப்பதும் ஒரு புண்ணியம். நீங்க நினைக்கிறோம், என்ன சொல்றான், எவ்வளவு கனவுப்படுத்தலாம் அங்கேயே கடை, என்ன அநியாயம், பெட்ரோலை ஊற்றி கொடுத்தனால கூட மாப்பிள்ளை வீட்டிலே இரு சொல்றான்ல, அதெல்லாம் புண்ணியம் கிடையாதுப்பா. அங்கே வாழ முடியலன்னா வீட்டுக்கு வந்துட்டு அதை அந்த பெண்ணை ஆதரிப்பது கூட ஒரு புண்ணியம் தான்.
நீதியாக வணிகம் புரிவதும் புண்ணியம், நீதிமிக்க ஆட்சி புரிவதும் புண்ணியம். ஆக புண்ணியம் என்பது எல்லா நற்செயல்கள். இந்த நற்செயல்களை புரிவதற்காகத்தான் இந்த உலகத்திலே நீ அனுப்பப்பட்டிருக்கிறாய். இதுதான் மனிதன் பிறந்தது, இந்த நல்ல காரியங்களை செய்வதற்காகத்தான் மனிதன் அனுப்பப்பட்டிருக்கிறான். இதை பற்றி சொல்லுகிற போது இதை நாம் உன்னை சோதனை செய்வதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். இந்த நற்செயலெல்லாம் நீ செய்கிறாயா என்பதை சோதிப்பதற்காகத்தான் அனுப்பியிருக்கிறோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இம்மை என்பது மறுமையின் விளைநிலம். இம்மை என்பது மறுமையின் விளைநிலம். மறுமையிலே நீ அறுவடை செய்ய வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே விதைக்க வேண்டும். இங்கே நற்செயல்களை நீ விதைத்தாய் என்று சொன்னால் மறுமையிலே சோனம் என்ற கூலி உனக்கு அங்கே கிடைக்கும். ஆக ஊர்வன பரப்பன பிறந்தது மனிதனுக்காக, மனிதன் பிறந்தது இறைவனுக்காக. இறைவனுக்காக என்றால் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்வதற்காகத்தான் மனிதன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.